குரூப் 4 பணியிடங்கள் தேவைக்கேற்ப அதிகரிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. அண்மை செய்தி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பணியிடங்கள் தேவைக்கேற்ப இன்னும் அதிகரிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணன். குரூப் 4 பணியிடங்கள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு என்ன விளக்கத்தை கொடுத்திருக்கு? நிச்சயமாக தமிழ்நாடு அரசின் அரசு துறைகளுக்கு பல்வேறு பணியாளர் தேர்வு மூலம் பணியாளர் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றன. அதன்படி டிஎன்பிஎஸ்சி என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், சீருடை பணியாளர் தேர்வாணையம், மருத்துவ பணியாளர் தேர்வாணையம், ஆசிரியர் தேர்வாணையம் மூலமாகவும், மேலும் நேரடி நியமனம் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகள், அரசுத்துறை நிறுவனங்கள் மூலம் பணியாளர் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த நாட்களாக தமிழ்நாடு அரசின் குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிடங்களை எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை எழுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஒரு விளக்கம் அளித்துள்ளது. அதன்படி தமிழ்நாடு அரசு குரூப் 4 தேர்வுகளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு துறையும் தங்கள் காலி பணியிடங்களை நேரடியாக தெரிவித்து தேவையான பணியாளர்களை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. மேலும் வெளியிடப்படும் தேர்வு அறிக்கையில் காலி பணியிடங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 3 முறை நடத்தப்பட்ட குரூப் 4 தேர்வுகளை ஒப்பிடுகையில் அறிவிக்கப்பட்ட பணியிடங்கள் முறையே 9351, 6491 மற்றும் 7301 ஆகிய அறிவிக்கப்பட்டாலும் தேர்வு நிரப்பப்பட்டு தேர்வு முடிவடைந்த பணியிடங்கள் நிரப்பப்படுகையில் 11,949, 9,686, 10,139 என அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டை பொறுத்தவரையில் 6,244 என அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்கள் தற்போது 6,227 அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த எண்ணிக்கை பணியிடங்கள் அந்த பணியிடங்கள் நிரப்பப்படும் போது மேலும் அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த 3 ஆண்டுகளில் அரசு துறைகளில் 68,000 இளைஞர்களுக்கும், தனியார் துறைகளில் 5,08,055 இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.